ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நம்ம பிரச்சார குழுவை சேர்ந்த இன்னொரு பேச்சாளர், அவர் பேருங்க இந்திராணி. சக்தி இந்திராணி என்ன பண்ணாங்க, நல்ல பக்தர், நல்ல தொண்டர். அவருடைய மகன் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருந்தாருங்க. அதனால் ஃபைனல் எக்ஸாம், அதில் வைவாவில் 2 கேள்வி கேட்பான். ஏதோ ஒன்றுக்கு ஆன்சர் பண்ணணும். அது நல்ல முறையில் ஆன்சர் பண்ணால் தான் டிகிரி கிடைக்கும், மேற்கொண்டு எல்லாம் பண்ண முடியும். அந்த தம்பி நல்ல அம்மாவுடைய பக்தர், பாத பூஜை இருக்க மாட்டம் வந்திருக்கான். பாத பூஜை செய்யும் பொழுது அந்த பரீட்சையில் எந்த கேள்வி வருமோ அதை அம்மா தன்னுடைய பாதத்திலே காமிச்சாங்களா, ஸ்லைடு மாதிரி ஓடிச்சான். உடனே திடுக்கிட்டு பையன் அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டான், ஓ இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லி. அதே மாதிரி எக்ஸாமில் அந்த கேள்வி வந்ததுங்களா. நம்ம பையன் தான் ஏற்கனவே அந்த கேள்விக்கு நல்லா தயார் பண்ணியிருக்காருங்களே. நல்ல முறையில் எழுதி நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணி இப்போ நல்ல நிலையில் இருக்கிறாருங்க. எப்படி பார்த்தீங்களா, கருணை கடல் பங்காரு தெய்வம். எந்த ரூபத்தில் இப்படி யாராருக்கு என்ன செய்யணும் யாராலையும் கணிச்சு சொல்லவே முடியாதுங்க. அது கருணையே வடிவான தெய்வம். கருணை கடல்னு அதான் அதை நம்ம சொல்கிறோம். ஓம் சக்தி.